அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி வருவது நிச்சயமாகவே சொல்லுவேன். உன் வாழ்க்கையில பெரிய ஒரு வெற்றியை நீ காண்பீங்க. எதை குறித்து நீ கவலைப்படுறியோ அந்த கவலை உங்களுக்கு சந்தோஷமாய் மாறும். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்திலே வருகிறோம். அப்பா, இந்த கிராமத்தை நீ நேசிக்கிறபடினாலே இந்த கிராமத்தில் நாங்கள் வந்து உடைய வார்த்தையை சொல்லி இருக்கிறோம். நீ ஜீவனுள்ள தேவன், இன்னமும் நீ உயிர்த்தெழுந்த ஜீவனமா இருக்கிறபடினாலே இந்த கிராமத்தை நீ விசாரித்தபடியா ஸ்தோத்திரப்பா. என்னோட கூட சொல்லப்பட்ட ஒருவரையும் கர்த்தராகிய நீ ஆண்டவரே அதை கேட்டுக் கொண்டிருக்கிறாப்பா. பாவங்களை மறிக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இருக்கத்தலையான வார்த்தையின்படினாலே என்னோட கூட சேர்ந்து யாரெல்லாம் ஆண்டவர் இந்த பாவத்தை அறிக்கை விட்டார்களோ அவருடைய நீ சமாதானத்தோடு சந்தோஷத்தை நடத்தும்படியா செபிக்க. ஆண்டவரே, இந்த கிராமத்துல தண்ணீர் பஞ்சம் இருக்குது அப்பா. ஆண்டவரே, இந்த தண்ணீர் பஞ்சத்தை மாற்றும்படியா செபிக்கிறேன். காற்றை காண மாட்டேன், மழையை காண மாட்டேன், ஆனால் ஆண்டவர் பல்லவர்கள் தண்ணீர் நிரப்பப்படும் சொன்னதை போல ஆண்டவரே இந்த ஜனங்களுடைய தாகத்தை தீர்க்கும்படியா செபிக்கிறேன். ஆண்டவரே, ஓ உலகத்தினுடைய தண்ணீர் தாக தீர்ந்து போகும் ஆண்டவரே. நீ கொடுக்கிற நித்திய ஜீவன் தண்ணி தாகம் தீராத ஜீவன் ஆண்டவரே இந்த கிராமத்துக்கு வரும்படியா செபிக்கிற. இந்த கிராமத்தில் ஒரு நல்ல மழையை கொடுப்பீராக. நீர் எங்களோட கூட வந்ததை நீ நிரூபிப்பீராக ஆண்டவரே. இந்த ஜனங்களை ஆசீர்வதிங்க, வியாதிகளை சுஸ்தமாக்குங்க, வேலை இல்லாதவர்கள் வேலையை கொடுப்பீராக, வியாதிகளை விடுதலையாகட்டும் அப்பா. திருமணமாக உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த கிராமத்தை ஆசீர்வதிங்கப்பா. விவசாயத்தை ஆசீர்வதிங்க, இந்த ஜனங்களை ஆசீர்வதிங்க, இந்த ஜனங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீராக ஆண்டவரே. கடத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்திலே நல்ல பிதாவே, ஆமென்.